ஹலோ. ஹலோ. சார் சொல்லுங்க வணக்கம் சார். சார். குட் மார்னிங் சார். சார் இது இன்டர்வியூ ஏதோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார். அதான் வேலை ஏதாவது இருக்குங்களா சார்? நம்பர் எங்க சார் பாத்தீங்க? இதோ இல்லை ஒருத்தவங்க கொடுத்தாங்க சார், ரிலேஷன் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஓகே. எங்க சார்? சென்னையில் இருந்தோம் நான், அங்கேருந்து சொந்தக்காரங்க இருக்காங்க. ஓகே ஓகே வேலை ஓகேங்களா. வேலை நீங்க இருந்தா எங்க சார் பேசுறீங்க? அரியலூர் சார் நான். இது சென்னை ஓகேவா? தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும் சென்னையில. சார் எப்படி சார் வேலை புரியல எனக்கு. நான் கண்டிப்பா எல்லாமே சொல்லுங்க சார். உங்க நேம் சொல்லுங்க. அன்பரசன் சார். அன்பரசன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ முடிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. என்ன வயசு உங்களுக்கு? நான் 27 சார் எனக்கு. நான் சும்மா தான் சார் ஓகே இருக்கேன். ஓகே. வேலை சரி ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? நான் அதான் சார் இதுக்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணேன். ஓகே. எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? ஒரு 12 ரூபா கொடுத்தாங்க சார். சரி ஓகே. இப்போ எப்படி ஒர்க் பண்றீங்களா இல்ல இல்லை வேலை சார், தான் நான் நீங்க சும்மா தேறீங்களா? தான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சரி ஓகே. நான் ஜாப் டீட்டெயிலாம் சொல்றேன் சார். ஃபுல்லா கவனிங்க சார். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னாக்கா டிஐசி பிரைவேட் லிமிடெட் சார் கம்பெனி நேமு. சார் புரியல. ஸோ நம்ம டிஐசி பிரைவேட் லிமிடெட் சார். சரிங்க சார். கம்பெனி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து கிண்டி தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், கிண்டி தெரியும் சார். கிண்டி மெயிலில் நம்ம கம்பெனி இருக்கு. கிண்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கம்பெனி இருக்கு. சரிங்க சார். நாளைக்கு நியூவாக ஜாயின் பண்ணுறதுக்கு காலையில் 9:30 மணிக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சரி. செலெக்ஷனில் தான் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போறீங்க, எவ்வளோ இன்கம் வாங்க போறீங்க, கம்பெனி பற்றி எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லுவாங்க சார். பர்மனெண்ட் ஜாப் தான். ஓகே சார். பேசிக் சம்பளம் 20 மேலே கொடுப்பாங்க. நாளைக்கு காலை உங்களால் நேரில் வர முடியுமா டேரெக்டாக? ஏன்னா நீங்கள் நைட்டு 10 மணி பஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாக கிளம்ப இறங்கிட்டு அங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்ட்ரைட்டாக கிண்டிக்கு பஸ் வந்துடலான்னு சொல்ல வரேன். நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் தான் தங்கியோட வேலை செய்யலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா வேகன்சி வேறு கம்மியாக இருக்குது. இல்லை இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா சார்? ஆமாம். அட்டன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் எடுத்து வந்து தங்கி வேலை செய்யலாம்னு சொல்ல வரேன். மந்த்லி சேலரி எவ்வளோ சார் வரும்? 25 வருது சார் கிட்ட. மந்த்லி சேலரி. ஆமாம். ஓகே சார். இது நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது இந்த ஃபுட்டு இந்த ரூமு அதெல்லாம் எப்படி சார் அது? உங்களுக்கு ரூம் வேணும், ஆஃபீஸ் அரேஞ்ச்மெண்ட் நான் தங்கி வேலை சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாப்பாடு ரூமில் பிரச்சனை இருக்காது சார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலை ஓகேன்னா பாருங்கள், ரூம் சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு. உங்கள் சைட்லேருந்தே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம் ஆமாம். அது சேலரியிலேருந்து எதுவும் நீங்கள் பிடிக்க மாட்டீங்க? அது எல்லாமே சொல்லுவாங்க சார். ரூம் பற்றி எல்லாமே நீங்கள் வந்தது எல்லாமே தெரிஞ்சுங்க சார். ரூம் சாப்பாடு எல்லாமே நேரில் வாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லுவாங்க. பார்த்து அப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒர்க்குடைய ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் கொஞ்சம் அது சொல்லிட்டீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கிளம்பி வரேன். ஏன்னா நான் எடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 போஸ்டிங் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக அட்டன் பண்ணாதான் மேனேஜ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் வேலை இருக்குது. உங்கள் படிச்சு ஏற்ற வேலை இருக்குது. வேலை ஈஸியாக இருக்குது, கஷ்டமான இருக்குது. டார்கெட்டும் ஃப்ரெஷ் எதுவும் கிடையாது. ஓகேவா? வேலை டைம்னாக்கா காலையில் 9 to ஈவினிங் 4 தான். ஜென்ரல் ஷிஃப்ட் தான். ஓகே சார். ஸோ வேகன்சி இப்போ தான் 5 தான் வெயிட்டிங்கில் இருக்குது. நீ சொன்னீங்கன்னா உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஸோ அட்ரஸ் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் சொல்ல அதை வந்து எடுத்து வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் நாளைக்கு காலையில் டேரெக்டாக வந்துட்டு. ஓகே சார். சார் இப்போ நமக்கு கம்பெனியோட ஏதாவது எனக்கு அனுப்பிச்சி விட முடியுமா சார்? நம்ம ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது? கம்பெனி ஃபோட்டோ எல்லாம் அதை தெரிஞ்சது நாளைக்கு பார்க்க போறீங்க. கம்பெனி லைவாக பார்க்க போறீங்க. கம்பெனியோட ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே. ஓகேங்களா? எல்லாமே இல்லை சார், ஏன்னா நம்ம அரியலூர்லேருந்து நான் இப்போ கிளம்பி நான் வரணும். ஒன்று கிடைங்க சார். நீங்கள் வரீங்க கன்ஃபார்ம் வேலை இருக்கு இல்லையா? எங்கே இல்லை சார் வரேன், எனக்கு வேலை தேவை சார். நம்ம சும்மா தான் இருக்கோம். ஏன்னா இப்போ நான் அரியலூர்லேருந்து நாங்கள் சென்னை வரணும். எங்கேருந்து வந்தாலும் அது நான் கேரண்டின்னு சொல்ல வேலை. ஓகேவா? அதுக்கான சொல்ல நீங்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு வரைக்கும் வராங்க. திருநெல்வேலி வெளியே சென்னை வராங்க சொல்ல புரியலையா? ஓகே எல்லாமே நான் நம்ம இறங்கினா கிடைக்கும். நம்ம கிடைக்காம வீட்டில் இருந்தாலும் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேவா? கஷ்டப்பட கிடைக்கும். கஷ்டப்பட எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்றேன். சரி ஓகே வந்து சார். பாருங்க, அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே நான் சப்போர்ட் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே அது நான் சார். கேரண்டி. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா குமார் தான். கான்டாக்ட் நம்பர். சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே ஏன்னா சார். நீங்க மட்டும் இல்ல வரீங்கன்னா அது நான் கேரண்டி. அரியலூர் நைட் ஒரு 10 மணி பஸ் ஏறுங்க. சரிங்க சார். கிளம்ப அங்கே இறங்க. அங்கே இறங்கி ரெஸ்ட் ரூம்ல அங்கே ஃப்ரெஷ்ஷாக போய் ஸ்ட்ரைட்டாக கிண்டி பஸ் இருக்கு. ஸ்ட்ரைட் பஸ். சரிங்க சார். நம்ம கூட கிண்டிக்கு 40 நிமிஷம் டிராவல்ஸ் உங்களுக்கு. ஈஸியாக வரலாம் நீங்கள். சரிங்க சார். ஓகே சார், நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் சார். வந்துட்டு இல்லை சார், கன்ஃபார்ம் முடியுமான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆஃபீஸ் நேம் ரெண்டு பேர் சப்போஸ் வராமல் போச்சுன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வேறு ஃபிக்ஷன் அதுவும் கேட்குறேன் நான். அதுதான் உங்களுக்கு கேட்குறேன் கன்ஃபர்மேஷன். சரிங்க சார், வரேன் சார். ஷோராக வர முடியுமா உங்களால்? வரேன் சார். சரி ஓகே. இப்போ நீங்கள் இது மாதிரி எங்கே சென்னையில் வேலை பார்த்து எங்கே வேலை பார்த்தீங்க? இல்லை நான் ஊர்லேயே தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன் என்னாச்சு அது அந்த வேலை? அவங்க சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அது அமௌண்ட்டு போட்டு என்ன வேலை கட்டணும்னு பார்த்தீங்க? சொல்கிறேன். ஃபைனான்ஸில் வந்து இந்த லோன் கலெக்ஷன் பண்ணுற வேலை சார். மேரேஜ் ஆச்சுங்களா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க சார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. வந்து இங்கே சம்பாதின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ கம்பெனியில் பார்த்து வர தீபாவளி பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. போனஸ் அதுக்காக சொல்ல வரேன். மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஒன்றும் இல்லை. ஆஃபர்னா புரியல சார். கம்பெனி பார்த்து ஜாயின் விநாயகர் சதுர்த்தி ஜாயின் எல்லாமே கம்பெனி ஸ்டாஃப் எடுத்துட்டு இருக்காங்க. பர்மனெண்ட் ஜாபாக போயிட்டு இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். ஓகே சார். நேற்றுலேருந்து பர்மனெண்ட் ஜாபாக எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். அதுக்காக சொல்ல வரேன். வந்து அட்டன் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து அப்புறம் இங்கே தங்கி வேலை செய்ய ரூம் போய் தரேன். தங்கி வேலை செய்யலன்னு சொல்ல வரேன். சரிங்க சார். ஓகே சார். ஸோ கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் சார். சரி ஓகே. நாளைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி 1. ஓகே சார்.
ஃபோட்டோ எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா ஃபோட்டோ எதுனா கம்பெனியோட ஐடி கார்டு அதுக்காக தான். இருந்தால் எடுத்துட்டு வாங்க, அப்புறமேட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, ஜெராக்ஸ் காப்பி? இருக்கு சார். அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க. நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். நான் இது ஓகே, எல்லாமே 12வது நீங்கள் வரைக்கும் ஜெராக்ஸ் தான் காப்பி சார் எடுத்து காலேஜ் சர்டிஃபிகேட் நான் வாங்கல சார். பரவாயில்லைங்களா? சரி பரவாயில்ல. அப்போ இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் டீட்டெயில்ஸ் இதை மட்டும் கொண்டு வர மாதிரி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக ஒரு 1000 கேஷ் கையில் வச்சுக்கங்க. ஸோ அது சார் எதுக்காக சார் புரியல சார். 1000 ருபீஸ் கேஷ் மட்டும் கையில் வச்சுக்க சார். நீங்கள் 1000 ஏன் சார் அது? அது எதுக்காக கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, ஸோ 200 மட்டும்தான் கம்பெனி என்ட்ரன்ஸ்லேருந்து டேரெக்டாக நேம் என்ட்ருக்க பே பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேலை ஓகே, சம்பளம் ஓகேன்னா கம்பெனியில் ஜாயினிங் ஃபார்ம் தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே ஃபார்ம் பிடிச்சதான் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணினா நாட் ஓகேன்னா பே பண்ண கட்டாயம் இருக்காது. ஓகேங்களா சார்? புரியல. இது கம்பெனிக்கு நமக்கு பணம் கட்டணுங்களா? நான் சொல்றது ஃபுல்லாக கவனிங்க சார். கம்பெனிக்கே கட்ட சொல்லல. நீங்கள் வரும்போது 1000 கேஷ் கையில் வச்சுங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 200 நேம் என்ட்ரி மட்டும் பே பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வேலை ஓகே பிடிச்சிருந்தா கம்பெனியில் ஜாயினிங் ஃபார்ம் தராங்க. ஸோ ஐடி நம்பருக்காக நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகேன்னா பண்ண போறீங்க. கம்பல்சரி கட்டாயம் இருக்காது. ஓகேவா? சரிங்க சார். அதுக்கப்புறம் ஏதாவது அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குமா சார்? அதெல்லாம் அந்த மாதிரி இதில் இல்லை சார். சரிங்க சார். இந்த ஃபார்முக்காக நீங்கள் பே பண்ணணும். அது உங்களுக்கு ஓகேன்னா பண்ண போறீங்க. கம்பல்சரி கட்டாயம் இருக்காது. ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். சரி ஓகே. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா குமார். இப்போ நைட் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? அரியலூர் இருந்து நான் ஒரு 8 மணிக்கு கிளம்புறேன் சார். இது மாதிரி சென்னையில் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எதுக்காக சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தி போய் ரிட்டர்ன் வருவாங்க. அதுக்காக பிஃபோர் கிளம்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குல்ல சென்னை வரும்போது. இப்போ ஆமாங்க சார். சொல்ல வரேன். சரிங்க சார். ஓகே சார். நாளைக்கு வாங்க. உங்க நேம் மினிட் சொல்லுங்க சார். அன்பரசன் சார். சார். அன்பழகன். ஏங்களா? ஓகே. உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு ½ ஹவர்ல கம்பெனி அட்ரஸ் SMS வந்துடும். வந்தோடனே கால் பண்ணுங்க. அதை ஒன் டைம் நான் ஈவினிங் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். நீங்க கால் பண்ணதுக்கப்புறம் எடுப்பீங்களா? ஏன்னா சென்னைக்கு வரீங்க, அதுக்கு எடுப்பீங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகம் டவுட் அப்புறம் கால் பண்ண. ஓகேவா? ஓகே சார். ஓகே. விஷ் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே. யாரு? அது ஓபனா பேச வேண்டியது. நீங்க ஓபனா சொல்ல வேண்டியதானே? ஃபோன் பண்ணி கேக்குறவங்கள்ட்ட ஜாவா இது பிசினஸா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இதுக்கு பணம் கட்டணுமா, இது ஆள் சேர்க்கணுமா அப்படின்னு ஓபனா நீங்க சொல்ல வேண்டியதானே? அது நேரா மீட்டிங் பண்ணலாம். அவங்க ஏங்க, ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண போறீங்க. அந்த பொருளை சேல் போற நீங்க என்கிட்ட இந்த பொருளை தான் வச்சிருக்கேன், இந்த பொருள் இதுல ஃபால்ட் இருக்கு. ஏன் அவங்க படிக்கலையா? பிஎம் முடிச்சிருக்காங்க. படிக்காம பண்ணாங்களா? உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நீங்க அந்த பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணி மூளையை செலவு செஞ்சு அந்த பொண்ணை பணம் கட்ட வச்சிருக்கீங்க. நான் வழக்கு போட்டேன்னு வச்சீங்களா, உங்க கம்பெனியே சீல் குத்திடுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் சொல்றது முதல்ல கேளுங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. என் பாப்பாவுக்கு காசு கொடுத்துருங்க திரும்ப. அந்த அவங்களுக்கு வருமானம் பண்ணிக்கிறாங்க. யாரு எதுக்கு ரிட்டர்ன் நீங்க தர மாட்டீங்க? நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம், நீங்க எப்படி ரெக்கார்ட் நீ என்கிட்ட எப்படி பேசுனீங்க அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? நான் ஒரு பையன் உங்ககிட்ட வேலை இருக்கான்னு கேக்குறேன். ஏங்க இது வேலை இல்லைங்க, இது வேலை இல்ல, இது பிசினஸ்ங்க, இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க. நானா சொன்னாங்க உங்களை கம்பல்சரி பே பண்ணாம சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்டது நீங்க என்ன சொன்னீங்க? ஆடியோல நீங்க என்கிட்ட நான் சொல்லுவேன் சார் இந்த மாதிரி வேலை இருக்கான்னு கேக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? இது வேலை தான், இது ஜாப்னு சொல்லல, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லல, இது ஆள் சேர்க்கிற வேலைன்னு சொல்லல. என்ன வர சொல்றாங்க, என்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 300 ரூபாய் காசு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி என்னைய பொய் சொல்லி ஏன் வர வைக்கணும்? என்னைய பொய் சொல்லி என்கிட்ட என் காசு வாங்கணும். என்ன அப்ப எப்படி நீங்க என்கிட்ட சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? நான் சொல்றது பஸ்ட் கேளு. என்கிட்ட ஜாப்னு சொன்னீங்களா, பிசினஸ்னு சொன்னீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட ஜாப்னு சொன்னீங்களா? சொல்ல முடியும். எப்படி? புரியல. ஜாப்னு சொல்ல முடியும், பிசினஸ் சொல்ல முடியும். பிசினஸ் சொல்ல வந்துருவாங்களா? இப்ப ஏமாத்து தானே இது ஏமாத்து தானே? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதுவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஜாப்னு சொன்னா எப்படி வருவாங்க? நான் என்ன சொல்றேன், பிசினஸ்னு சொன்னா எப்படி வருவாங்க, ஜாப்னு சொன்னாதான் வருவாங்க அப்படின்னு. அப்ப இதுவும் ஏமாத்து தானே? ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கீங்க, இன்னொன்னு மூல செலவு செஞ்சு பணத்தை கட்ட வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அந்த குற்றத்துக்கு நீங்க எல்லாருமே தண்டனை அனுபவிக்கீங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, ஒழுங்கா காசை வச்சு கொடுத்துடணும். அப்படி இல்லையே அப்படின்னா நான் போட முடியாது. அவங்களுக்கு வருமானம் வர ஏன் போட முடியாது? என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட நீ காசு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒண்ணுமே புரியாதவங்கள்ட்ட காசு வாங்கி வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னா என்ன? அப்பயே நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. நீங்க யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க. உங்க எம்டிக்கே போன் பண்ணுங்க. எனக்கு காசு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன்.